தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாம் கொக்கைனை கன்சியூம் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொடுத்தாங்க இல்ல வாங்கினாங்க, இந்த மாதிரியான இது இருக்கு. முதல்ல கஞ்சான்னு வந்தது நாங்க சொன்னோம். கஞ்சா ஊரெல்லாம் கிடைக்குதுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்திருக்காது. அதை விட்டீங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வந்தாரு, அதை விட்டீங்க. இப்ப அடுத்தது கொக்கைன் வந்துருச்சு. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னா ரெஸ்டோபார். ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்ன ஒப்புதல் வாக்கு மூலமாக வந்ததை சொல்றேன். எப்போ வேணாலும் கிடைக்குதுங்கிறாரு, எங்க வேணாலும் கொக்கைன். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் படத்துல பார்த்திருக்கேன். இது கொக்கைன் வாங்க, கொக்கைன்றது அவ்வளவு மோசமானது ட்ரக் அப்படின்னு வாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா பாண்டி பஜார்ல கிடைக்குதுன்றாங்க கொக்கைன். அதுக்கு யார் காரணம்? இங்க ரோடெல்லாம் கஞ்சா விக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டோம். யார்கிட்ட சொல்றது? சினிஃபீல்டே கண்ட்ரோல் வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு தெரியணும்ல நம்ம சினிஃபீல்ட் இப்படி கெட்டு போகுதுன்னு அவர் முடிவு எடுக்கணும்ல. டெப்டி சிஎம் லெவலில் இருக்காரு. இப்போ எங்கே போய் முடிய போகுது? நீங்கள் இவரை பிடிச்சிட்டீங்க, ஸ்ரீகாந்தை பிடிச்சிட்டீங்க, கிருஷ்ணா பிடிச்சிட்டீங்க, மற்றவங்கலாம் போலீஸ்கார்ட்ட சொன்ன அவங்க விடுங்க சார், அவங்க அப்படியே. ஆனால் ஒரு விஷயம் சார், அவங்க யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, போதை தெரிஞ்சு தன்னால போயிடுவாங்களா. ஒரு போலீஸ்கார் சொல்றாரு. நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு தெரியும் சார், அந்த வீடு தானே எனக்கு தெரியும், அதை விட்டுருங்க சார், அங்கே போகாதீங்க சார்ன்றாங்க. காவல்துறை அவ்வளவு மோசமாக இருக்கு. திமுக தரப்புல விமர்சனம் வைக்கும்போது அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த போதைப் பொருள் சொல்றாங்களே, போதைப் பொருள் வரக்கூடிய வழித்தடம் மத்திய அரசுக்கு தெரியாதா, இது எங்கிருந்து வருதுன்னு தெரியாதா, அங்க இருந்தா வருது, இங்க இருந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. அதை ஏன் கத்தி எடுத்து குத்துன அப்படின்னு கேட்டேன். கத்தி யார் உருவாக்கணும் தெரியுமா? கொல்லம்பற்ற தெரியுமா? அந்த கொல்லம்பற்ற யாட்டத்துமா இருக்குது டிபார்ட்மெண்ட்டு, மத்திய அரசு இருக்குது. அதனால அவன் கத்தி கொடுத்தா வெட்டினேன், கத்தி கொடுத்தா வெட்டிடுவீங்களா? ஜாஃபர் சாதிக்கு மாட்டினப்போ திமுகவை அந்த விமர்சனம் பண்ணீங்க. இப்போ இதுல டைரக்டா சம்பந்தப்பட்டிருக்கவரே அதிமுக நபராக தானே இருக்கிறாரு, இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறேன். நாங்க ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தரா சொன்னோம். ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கிருந்து வரும்போது பெரிய மூட்டையை தலையில தூக்கிட்டு வந்தாருங்க, அதுல 10 டன் இருந்துச்சுங்க, அவர் தலை ஸ்ட்ராங்கான தலைக்கு நான் சொன்னோம். வரும்போது யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாருன்னு. இண்டிவிஜுவல் ரைவ் இப்போ ஒரு பண்ற கிரைமுக்கும் இது பிளான்டு கிரைம். ஜாஃபர் சாதிக்கு பண்ணது தனிநபர் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஆபரேஷன் கொக்கைன் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா கூட 2 மாசத்துல தமிழ்நாடு முழுக்க சரி பண்ணிடலாம். ஆனா அது மனமும் திமுக அரசு வரணும். வரலன்னா இந்த சமுதாயத்தை சீரழிச்ச பெருமை திமுக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். சமீபத்திய சர்ச்சையாக இந்த கொக்கைன் சம்பந்தமான விஷயம் வந்திருக்கு. நாம இதுக்கு முன்னாடி மெத்து பார்த்தோம், அது சம்பந்தமான விஷயங்கள், ஜாஃபர் சாதிக் அந்த நெட்வொர்க் எப்படி பஸ்ட் ஆச்சு, எல்லா விஷயமும் பார்த்தோம். இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாம் கொக்கைனை கன்சியூம் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொடுத்தாங்க இல்ல வாங்கினாங்க, இந்த மாதிரியான இது இருக்கு. ஓவராலா இந்த கேஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதைத்தான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்குங்க. அதாவது முளையிலே கிள்ளி எறிதல்னுவாங்கல்ல. முதல்ல கஞ்சான்னு வந்தது நாங்கள் சொன்னோம். கஞ்சா ஊரெல்லாம் கிடைக்குதுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்திருக்காது. அதை விட்டீங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வந்தார். அவர் மெத்தை முதல்ல கொண்டாந்தார். டன் கணக்கில் கொண்டாந்து கோலமாவுன்னு சொல்லி ஓஎம்ஆரில் ஒரு வீடு எடுத்து கோலமாவு தயாரிக்கிற கம்பெனின்னு சொல்லி இதை வித்திருந்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை என்கரேஜ் பண்ணாங்க. அப்பவே சொன்னால் தயவுசெய்து பிடிங்கன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, தமிழகம் அருமையான நாடு, லா அண்ட் ஆர்டர் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி சிஎம் அடிக்கடி சொன்னார். அதை விட்டீங்க. இப்போ அடுத்தது கொக்கைன் வந்துருச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னா ரெஸ்டோபார். தமிழகம் முழுக்க திறந்து வைக்கிற ரெஸ்டோபார் தான் இதுக்கு காரணம். எப்பாவது முதல்ல இந்த கடையை குறைக்கணும்னாங்க. டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. 500 கடை குறைப்போம்னாங்க. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? இல்லை அதை குறைச்ச மாதிரி காமிச்சிக்க, நம்ம ரெஸ்டோபார் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக மக்கள்கிட்ட என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் போய் ஒயின் ஷாப்பில் வாங்க முடியல, ரொம்ப மோசமாக இருக்குன்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்களாம் ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி ரெஸ்டோபார் ஆரம்பிச்சார். ரெஸ்டோபார் என்னென்னா எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் போதும், அதில் சைடில் வச்சுக்கலாம். அதுக்கு 1 கோடி ரூபா இது லஞ்சம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டார். தமிழ்நாடு முழுக்க சின்ன ஊர் கிராமம் வரைக்கும் போயிட்டு டவுன், கரூர், ஈரோடு அந்த மாதிரி இடத்துல நிறைய சிட்டி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இது மாதிரி புத்திசல் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதில் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு தனி ரூம் வச்சுட்டாங்க. அடிக்கடி வர்றவங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு, ஏன் சார் இதை சாப்பிட்றீங்க, நீங்கள் இதை சாப்பிட்ற இங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஒரு ரூம். அங்கே போனால் இதெல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி மெத்து கிடைக்குது, கொக்கைன் கிடைக்குது. கிடைச்சவொன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் வாங்கி கொடுக்குறேன், நீ அவரை கூட்டு வா, இவர் போய் கொடுப்பாங்க, நீங்கள் வெளியில் அடிக்காது, அங்கே போய். இது கூட்டம் சேர்ந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதை முதல்லையே நீங்கள் தடுத்து
இந்த மாதிரி போதைப் பொருள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும் தமிழ்நாடு. இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொக்கைன் அவர் சொல்ற ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்ன ஒப்புதல் வாக்கு மூலமாக வந்ததை சொல்றேன். எப்போ வேணாலும் கிடைக்குதுங்கிறாரு, எங்க வேணாலும் கொக்கைன். நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கேன். இது கொக்கைன்னுவாங்க. கொக்கைன்றது வந்து அவ்வளோ மோசமானதாமே ட்ரக் அப்படின்னுவாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பாண்டி பஜாரில் கிடைக்குதுன்றாங்க கொக்கைன். அதுக்கு யார் காரணம்? இது ஆட்சியாளர் பார்க்க வேண்டாம். இது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணான்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. சினி ஃபீல்டு அதை ஆக்கிரமிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் முன்னாடி சொன்னாங்க ஒரு பிரபல, அதாவது சூப்பர் லெவலில் இருக்க ஒரு நடிகர் பார்ட்டினாலே தட்டில் அப்படியே வரும் கொக்கைன்னாங்க. அன்னைக்கு யாரும் சீரியஸாக இருக்குல்ல. அவங்க சொல்லிதான் சொன்னாங்க. அப்போ நம்ம யாரும் பெருசாக எடுக்கல. என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது போய் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ஸ்ரீகாந்த் அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அதான் பார்ட்டின்னு சொன்னாலும் அதான் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி அடிக்கிறது எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ கஞ்சாவும் தாண்டி போயிடுச்சு, இப்போ கொக்கைன். அப்போது நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இந்த பாருங்க வார்ன் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு, நல்ல ஒரு ஆட்சியாளருக்கு தெரியல, இது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு தான் உளவுத்துறைன்னு வச்சுருக்காங்க. மக்களோட எண்ணங்கள் ஓடுதுன்றது மக்கள் தான். கேஷுவலாக லேடிஸ் புலம்பிட்டு போவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட புலம்பும் போது, இந்த ஊரில் எங்கே தண்ணி வருதுன்னுவாங்க. அதை உளவுத்துறை எடுத்துக்கிட்டு இங்கே தண்ணி பஞ்சமா, இதனால் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு பாதிக்கும்னு சொல்கிறது தான் இந்த உளவுத்துறை. இங்கே ரோடெல்லாம் கஞ்சா விற்குதுன்னு சொல்லி புலம்பிட்டோம். யார்கிட்ட சொல்கிறது? சினி ஃபீல்டே கண்ட்ரோல் வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு தெரியணும்ல நம்ம சினி ஃபீல்டு இப்படி கெட்டு போகுதுன்னு அவர் முடிவு எடுக்கணும்ல. டெப்டி சிஎம் லெவலில் இருக்காரு. இப்போ எங்கே போய் முடிய போகுது? நீங்கள் இவரை பிடிச்சிட்டீங்க, ஸ்ரீகாந்தை பிடிச்சிட்டீங்க, கிருஷ்ணா பிடிச்சிட்டீங்க. மற்றவங்கலாம் அவங்க சொல்கிற கணக்கை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஜோக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, அதில் பிரசாத்ன்ற ஒரு தயாரிப்பாளர், இப்போ எனக்கு 10 லட்சம் கொடுக்கணும், 5 லட்சம் தான் கொடுத்தேன், இன்னொரு 5 லட்சம் எங்கன்னு ஸ்ரீகாந்த் கேட்டாரான். ஒன்று பண்ணு, 5 லட்ச ரூபா இதை வச்சுக்கன்னு சொல்லி கையில் கொக்கைன் கொடுத்தானுங்க. இது எவ்வளவு சிரிக்கிறோம், எவ்வளோ வலி பாருங்க. பணம் கிடைக்காத இடத்துல கொக்கைன் கிடைக்குது. கொக்கைன் இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ கோடி கொடுக்குறேங்க நான் கொக்கைனுக்கு. ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு 50 கிராம் கிடைக்குமா அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, நீ அந்த கார்னருக்கு வந்துரு, அந்த ஊருக்கு வந்துரு, நீ துபாய்க்கு வந்துரு அப்படி சொன்ன காலம் போய் எங்கிட்ட கை மாத்தா பணம் இல்லையே, எந்த கொக்கைன் வச்சுக்கன்னு கொடுக்குறாரு. சொல்றாரு அவரு ஸ்ரீகாந்த். ஆமா, எங்கிட்ட பணம் இல்லைன்னு கொக்கைன் வச்சுக்க, இது வர்த்து வந்து எப்படியும் ஒரு 5 லட்சம் இருக்கும்பா வச்சுக்க பண்ணாரு. வேற வழி இல்லாமல் வாங்கினேன். சிந்திக்க வேணாமாங்க அதை. இப்பவும் முதல்வர் வந்து விழிச்சிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ரொம்ப கஷ்டம். 26 வரைக்கும் போது தயவுசெய்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க தமிழ்நாட்டை, நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம். அதுக்குள்ளே கெடுத்து குடிச்சவர் ஆகிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்புறம் இது வேற மண்ணு கடல் மண்ணுன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை. கிராமத்தில் கிடைக்குது. கிராமத்தில் போனீங்கன்னா இன்னைக்கு ரோட்டில் சாதாரணமாக போனீங்கன்னா ஊருக்கு 4 பேர் சைடில் உட்காந்துக்கிட்டு, கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, சோத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு, மேலே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. யார் அதெல்லாம்? ஒன்று விளையாடணும், இல்லை உட்காந்துருந்தீங்கன்னா முதல்ல தண்ணி அடிப்பாங்க பார்த்துருங்க. 4 பேர் உட்காந்துருந்தாங்க வச்சுங்களேன், அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் நாலுலேருந்து நீ யோசிச்சு பாருங்க. நீங்கள் நாலுலேருந்து சும்மா நீங்கள் ஒரு இது கிளான்ஸ் பாருங்கள். எல்லாம் பார்க்கும்போது ஊர்லாம் நீங்கள் நடந்து போயிட்டு இருப்பீங்க, இல்லை காரில் போயிட்டு இருப்பீங்க, பார்த்தீங்கன்னா 4 பசங்க 8 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. சும்மா ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான். கையில் ஒன்றும் இருக்காது. கையில் பேனா இருக்காது, பென்சில் இருக்காது, எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் கிடையாது, கிளாஸ் இருக்காது, பாட்டில் கிடையாது. ஆனால் உங்களை அப்படியே ஊத்து பார்த்துட்டே இருப்பான். ஒருத்தன் சிரிப்பான். என்னடா கஞ்சா? நீங்கள் கிட்ட போய் அவனுக்கு தம்பின்னு கேட்டிங்கன்னா அவன் திரும்பி பார்க்குற பார்வையில் நீங்கள் வந்து பயந்துடுவீங்க. இல்லை தம்பி நீ பேசு பண்ணு வந்துடுவீங்க. போலீஸ்கார்ட்ட சொன்னால் அவங்க விடுங்க சார், அவங்க அப்படியே. ஆனால் ஒரு விஷயம் சார், அவங்க யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, போதை தெரிஞ்சு தன்னால போயிடுவாங்களாம். ஒரு போலீஸ்கார் சொல்கிறார். அவங்க அங்கே உட்காருவானுங்க சார், அங்கே போதை தெரிஞ்சுன்னு போயிடுவாங்க சார்ன்றார். இந்த அவல நிலை. நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு தெரியும் சார், அந்த வீடு தானே எனக்கு தெரியும், அது விட்டுருங்க சார், அங்கே போகாதீங்க சார்ன்றாங்க. காவல்துறை அவ்வளவு மோசமாக இருக்குது. நாமளும் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், யாரும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. இந்த பேட்டியை பார்த்தாது யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காவல்துறை சொன்னீங்களே எங்கே சார் இருக்குன்னு சொல்லிட்டா பேரோட கொடுப்பேன் நான். கேட்க மாட்டாங்க யாருமே. அப்போ எல்லாருக்கும் தெரியுது, சரி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் விடுன்னு விடுறாங்க. நீங்கள் இந்த கேள்வியை வந்து வழக்கமாக நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. குறிப்பாக திமுக தரப்பு வந்து விமர்சனம் வைக்கும்போது அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இப்படி இந்த போதைப் பொருள்னு சொல்றாங்களே, போதைப் பொருள் வரக்கூடிய வழித்தடம் வந்து மத்திய அரசுக்கு தெரியாதா, இது எங்கேருந்து வருதுன்னு தெரியாதா, அங்கேருந்தா வருது இங்கேருந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. அதை ஏன் கத்தி எடுத்து குத்துனேன் அப்படின்னு கேட்டேன். கத்தி யார் உருவாக்கணும் தெரியுமா? கொல்லம்பட்டை தெரியுமா? அந்த கொல்லம்பட்டை யாட்டத்துமா இருக்குது டிபார்ட்மெண்ட்டு, மத்திய அரசு இருக்குது. அதனால அவன் கத்தி கொடுத்தா வெட்டினேன், கத்தி கொடுத்தா வெட்டிடுவீங்களா? இல்லை நீங்கள் இப்போ குஜராத் தான் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறது அதானி போர்ட்லேருந்து தான் உலகத்துக்கு சப்ளை, இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறாங்களா? அதானி போர்ட்லேருந்து வெளில வருது இல்லை, அப்போ முதல்ல எங்கே இருக்கணும்?
குஜராத்ல இருக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து போர்ட்டை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் நான் வந்து சட்டம் ஒழுங்கு சீர் செய்ய மாட்டேன், ஏன்னா நீ தான் கொடுத்துட்ருக்க அப்படின்றீங்க. அதான் வாதம். முதல்ல எது வருது? குஜராத். காமிங்க ஒன்று இந்த மாதிரி. அடுத்தது உத்தரப்பிரதேஷ், எவ்வளோ பெரிய ஸ்டேட்டு, காமிங்க. அது எப்படிங்க ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில், தெலுங்கானாவில், எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் பூத்து குலுங்குது அப்படியே? கேட்டால் எப்படி கண்டுபிடிக்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்க பாருங்களேன், எங்கேருந்து வருதுன்னு பார்த்து. அதில் அதானி இருக்காரு, அந்த அதானி வழியாக வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விட்டுடலாம். இப்போ நாளைக்கு சரி நம்ம நாளைக்கு இதுலேருந்து விஷம் வருது, அந்த அதானி போர்ட்லேருந்து ஒரு 2000 லிட்டர் இப்போ விஷம் வருது, ஸ்டாலின் விட்டுருவாரா? எல்லாரும் குடிச்சு ஜாலியாக இருங்கன்னு சொல்லுவாரா? நீ எங்கே வேணால் விற்றுக்க, என் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்படிதான் சொல்லணும். தமிழ்நாட்டில் கேட்டு போட்டு மூடுவோன்னு சொன்னார்ல, பல தடவை சொல்லுவார். உங்கள் ஊடகத்தில் பேசுகிற திமுகலாம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய கைத்தடி இருக்குது, அது எங்கள் தந்தை பெரியாரின் கைத்தடி, ஆரியர்கள் பிராமணர்கள் இங்கே உள்ளே வரும்போது பொன்னேறிக்கிட்டு அடிக்குமா அந்த கட்டை, உள்ளே வர முடியாதுன்னாரு. நான் கூட சொன்னேன், ஆமாம் பிரசாந்த் பூஷன் மட்டும் வரும்போது கேட்டு தூக்கிடுவோன்னு, அந்த பிராமணர்கள் மட்டும் கேட்டு தூக்கிடும், மற்ற பிராமணர்கள் அடிக்கணுங்க. இவங்க வேலை என்னன்னா, இப்படி வரும்போது இந்த இடத்துக்குள்ளே வராதிங்க, இது வேற பூமி, பெரியார் தடி ஒன்று தள்ளையில் அடிக்கும்னாரு. அந்த தடியை இதை அடிக்கல. இப்போ இங்கே ஒரு மாறுபட்டு அங்கே போகிறாங்க. இப்போ அதானி தான் சப்ளை பண்ணுறாருன்னு, அதானி எது சப்ளை பண்ண வாங்கிடுவீங்களா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு வழியில் போகணும் இல்லைங்க. உங்களோட கையாளாத தனத்தை, சட்டம் சீர்கேட்டை வந்து உங்களால் சரி செய்ய முடியாது. போலீஸ் துறை வந்து முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. இப்போ வந்து இங்கே நிற்குது, இதோடு நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், நிற்குமான்னு தெரியல. கொக்கைன் இதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் கன்ஃபெஷன் வரப்போதோ, யார் பேர்லாம் வரப்போதோ எனக்கு தெரியல. இல்லை, இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இப்போ இந்த நெட்வொர்க்கில், இந்த கொக்கைன் நெட்வொர்க்கில் சிக்கி இருக்கிறது அதிமுகவுடைய ஐடி விங்கோடைய முக்கியமான நிர்வாகி தான் அப்படிங்கிற அந்த விமர்சனமும் இருக்கு. ஜாஃபர் சாதிக்கு வந்து மாட்டினப்போ வந்து திமுகவை அந்த விமர்சனம் பண்ணீங்க. இப்போ இதில் டைரக்டா வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறவரே அதிமுக நபராக தானே இருக்கிறாரு, இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன எப்படி மறைமாட்டி விட்றாங்க பாருங்க. நல்ல திறமையான விஷயம் தான் ஐடி விங்கெல்லாம் பண்ணுறது திமுகவில். இவர் ஒரு நபர், இவர் வாங்கி கொடுக்குறாரு, அவர் ஹோல்சேலர், அவர் எக்ஸ்போர்ட்டர், அவர் வரும்போது டன்னில் கொண்டு வர்றாரு. டன்னில் கொண்டு வந்து ஓஎம்ஆரில் ஒரு வீடு எடுத்து அங்கே கோலமாவு அந்த அந்த கிராமத்து அந்த இடத்துல தெருவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணும்போது, அடப்பாவின் போன வாரம் கூட கேட்டதுக்கு வெள்ளையாக மாவு போச்சு, என்னன்னு கேட்டால் கோலமாவுக்கா அப்படின்னு சொன்னானே, மெத்தையாட கோலமாவு நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டன்னேஜாக ஒரு லாரில் ஏற்றிட்டு போகும்போது ஒரு போலீஸ்காரர் கூட கேட்க மாட்டாருங்க அது என்னதுன்னு. அங்கே இருக்க யாருக்கும் சந்தேகம் வராதா? இது முழுக்க திமுகவோட கூட சேர்ந்து திமுக ஆட்சியில் அவங்களோட உறுதுணையோடு நடக்கிறது ஒன்றுன்னு சொல்கிறோம். நாங்கள் ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தராக சொன்னோம், ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கேருந்து வரும்போது பெரிய மூட்டை தலையில் தூக்கிட்டு வந்தாருங்க, அதில் ஒரு 10 டன் இருந்துச்சுங்க, அவர் தலை ஸ்ட்ராங்கான தலைக்கு நான் சொன்னோம். வரும்போது யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் யார் நடிக்கிறது, அந்த படத்தை யார் தயாரிக்கிறது? இந்த லிங்க்குக்கும் ஒரே ஒரு நபர் பிரசாத்னு ஒரு தனி நபர் அவர் கையிலேருந்து ஒரு பேக்கெட் எடுத்து விற்கிறதுக்கும் அதிமுக காரணம். எத்தனையோ பேர் கற்பழிக்கிறாங்க திமுகவில். அதுக்கு திமுக மொத்த கட்சின்னு சொல்ல முடியுமா? இண்டிவிஜுவல் இப்போ ஒரு பண்ணுற கிரைமுக்கும் இது வந்து பிளான்டு கிரைம். இவர் ஜாஃபர் சாதிக் பண்ணது தனிநபர் பண்ண முடியாது. டன்னில் நீங்கள் மெத்த கொண்டாட முடியாது. 10 கிராம் 20 கிராம் கொண்டாடுறாலும் பயந்து கொண்டாடணும். டன்னில் கொண்டாந்து வியாபாரம் செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கு அதையும் இதையும் கொண்டாந்து எப்படி முடிச்சு போடுறாங்க பாருங்க. எனக்கு தெரியும் பிரசாத்ன்றவர் மாற்றினதுனால எனக்கு எஃப்ஐஆர் வருது. பிரசாத்ன்றது போல வேற யாராவது மாற்றிருந்தாங்க திமுக எஃப்ஐஆர் இருக்காது இன்னைக்கு. அதனால இந்த கொக்கைன் கலாச்சாரம் வந்து இனிமேலாவது முதல்வர் வந்து விழிச்சுக்கிட்டு கொக்கைனோட நிறுத்துவோம். இன்னும் அசீன் என்னமோ சொல்றாங்க, அந்த சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்துச்சுன்னா அது தமிழ்நாடு தாங்குமா இல்லையான்னு தெரியல. தமிழ்நாடு ஏற்கனவே வந்து தொழில்துறையிலையும் எதுலேயும் வேலை இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் வடநாட்டு உள்ளே வந்துட்டாங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கல. காரணம் எல்லாம் ஒயின் ஷாப். ஒரு ஒயின் ஷாப்லேயே அதனாலேயே இவ்வளோ மோசமாக ஆகும்போது மனித சக்தி இதெல்லாம் நரம்பியும் இது 2 நாள் 3 நாள் ஆகுமா? இந்த ஒயின் ஷாப்பில் சாப்பிட்றது ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னா அதுக்கே யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க அந்த போதைக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா 2 நாளைக்கு படுத்துகிட்டே இருப்பாங்களாம். அப்போ தமிழ் சமுதாயம் எங்கே போவோம், வேலை செய்கிறவங்க எங்கே போவாங்க? அந்த எந்த அக்கறையுமே இல்லாமல் இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு நீ பண்ணாங்க நான் கேட்டேன்னா, நான் வந்து என்ன மட்டும் ஏன் நீ கேட்குற, அதெல்லாம் பண்ணாதீங்க. ரெஸ்டோ பாரை கண்ட்ரோல் எடுங்க. இந்த பப்புன்னு நடக்குது நைட்டெல்லாம், அது யார் நடத்துகிறாங்க, எந்த ஆளுங்கட்சி நடத்துகிறாங்க, அவங்க எல்லாரையும் தயவுசெய்து கண்காணிச்சாலே இது எல்லாமே சரியாயிடும். சினிமா நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ, ஈசிஆரில் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் பொறுப்பாக நீங்கள் கவனிச்சாலே இந்த கொக்கைன் வர்றதை நிறுத்திடலாம். ஒன்று புரிஞ்சுங்க, ஒன்ஸ் உள்ளே வந்தது cannot be taken back. அதில் அந்த இந்த போதைப் பொருள் மட்டும் ஒன்ஸ் ஒரு ஊருள்ள அனுப்பிச்சிட்டிங்கன்னா, பணம் அப்படி இல்லை. ஒரு ஊரில் பணம் கொடுத்துட்டு பணம் சரியில்லை செலவு பண்ணலாம் திருப்பி எடுத்துகிட்டு போயிடலாம்.
போதைப் பொருட்கள் மட்டும் ஒன்ஸ் உள்ளே வர்றதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கெடுபிடி தாண்டி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஒன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா திருப்பி தமிழ்நாடு அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே செலவு பண்ணி ஆகணும். ஸோ அந்த கும்பல் செலவு பண்ணுறதுல மும்முரமாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் பறிமுதல் செய்து அதை நீங்கள் எரிச்சால் ஒழிய இந்த கொக்கைனை நீங்கள் உங்களால் நிறுத்த முடியாது. இல்லை கெடுபிடி பண்ணால் அந்த கொக்கைனை எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு போகவே முடியாது. இங்கே தான் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு இப்போ பேசுகிற அளவில் இன்றைக்கி ஒரு கொக்கைன் ஒரு டன் வச்சுங்களேன். தமிழ்நாடு முழுக்க 1 டன் இருந்தால் கூட அந்த 1 டன்னும் தமிழ்நாட்டிலே அழிக்கப்பட வேண்டும். திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இன்னிலேருந்து போலீஸ் சீரியஸாக இதை பார்த்தாங்கன்னா ஒரு பார்ட்டியில் ஒரு கிலோ 1/2 கிலோன்னு பிடிச்சாங்க வச்சுங்களேன், 2 மாதத்தில் கொக்கைன் அடிச்சிடலாம். திருப்பி கொக்கைன் உள்ளே வராது. காவல்துறை கரெக்டாக இருந்தால் அதையெல்லாம் விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இங்கே பார்டர் லைனெல்லாம் விட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாளையத்துக்கு போச்சு, தூக்கணாம்பாளையத்துக்கு போச்சு, எடுக்க முடியலன்னா கஷ்டம். கிராமத்துக்குள்ளே ஊடுருவிச்சு வச்சுங்க, மக்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல சினிமாலையும் பார்த்துருப்பீங்க, இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் பார்த்துருப்பீங்க. போதைக்கு அடிமையாகிறது ஈஸி, வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அடுத்த தலைமுறை இதில் கொண்டு போயிட்டீங்க வச்சுங்க, அதுவும் குறிப்பாக பணக்கார ரொம்ப வசதி படைத்த இளைஞர்கள். ஒரு சர்வேவே சொல்கிறாங்க 95% ஆஃப் அந்த இளைஞர்கள் என்னென்னா லிக்கரே பிடிக்கிறது இல்லை அவங்களுக்குன்றாங்க. ஸ்ரீகாந்த் கூட அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இப்போ போட்டிருக்காரு. ஏன் நாங்கள் இது விரும்புகிறோம்னா, இது சாப்பிட்டா உடம்பு உங்களுக்கு இது ஆகாது, குண்டாகாது. ஏன்னா நடிகர்களுக்கெல்லாம் உடம்பு தான் முக்கியம். இது சாப்பிட்டா நீங்கள் ட்ரிங்க் அடிச்சிங்கன்னா சைட் டிஷ் நிறைய சாப்பிடுவோம், உடம்பு இப்போ குண்டாகும், எங்களால் நடிக்க முடியாது. இதுன்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் வராது, நரம்பு மட்டும் தான் போயிடும், உடம்பு அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற இளைஞர்கள், பணக்கார இளைஞர்கள் என்னன்றாங்க, இதில் போய் எதுக்கு வேணும், இதை விட பல மடங்கு போதை இருக்கிற கோடிக்கணக்காக செலவு பண்ணால் பணம் கொடுத்து வரக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா உடம்பும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சந்தேகம் யாருக்கும் வராது, ஸ்மெல் வராது, வீட்டுக்கு டவுட் வராது. இதை நம்ம எடுத்துப்போன்னு சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய பணக்கார வீட்டில் இருக்க இளைஞர்கள்லாம் 18 வயசுலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது செய்தி. இதை ஒரே வழி அவங்கள பிடிச்சி இம்மீடியட்டாக 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுத்தீங்கன்னா தெரியும். அதை மீறி போச்சு வச்சிங்களேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் ஹேர் ஃபாலிக்கல் டெஸ்ட்னு சொல்கிறாங்க, அதை எடுத்தால் 1 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதா கூட தெரியுமா. ஒரு தடவை கொக்கைன் சாப்பிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலான்றாங்க. அப்போ அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ஆப்ரேஷன் கொக்கைன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கூட 2 மாதத்தில் தமிழ்நாடு முழுக்க சரி பண்ணிடலாம். ஆனால் அது மனமும் திமுக அரசு வரணும். வரலன்னா இந்த சமுதாயத்தை சீரழிச்ச பெருமை திமுகவை சேரும். நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.